Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற ஈக்குவேஷனை லிபர் ஆஃபீஸ் மேத் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக லிபர் ஆஃபீஸ் மேத் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நமக்கு ரைட் சைடில் எலமெண்ட் விண்டோஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் எலமெண்ட்ஸ் பிளாக் இருக்கும். இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் ஃபார்மட்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேஜோடைய பாட்டமில் நம்மளுக்கு ஈக்குவேஷன் எடிட் இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் கமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நான் லெஃப்ட் சைடில் நமக்கு ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ அந்த ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமெண்ட் விண்டோவில் நான் ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். கேப்ஸ் ஏ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் பிரிண்ட் ஆகணும். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டோடைய சைஸ் நான் இன்க்ரீட் பண்ணுறதுக்காக சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்டோடைய ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல SIZT சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். நமக்கு எந்த சைஸில் டிஸ்பிளே ஆகணுமோ அதோட சைஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிற சைஸ் கொடுக்குறேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த 30 ஃபாண்ட் சைஸில் நமக்கு அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இது இன்க்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல 40 அப்படிங்கிறது கொடுக்குறேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த 40 அப்படிங்கிற சைஸில் நமக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவைட் ஃபார்மேட்டில் பிரிண்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ டிவைட் ஃபார்மேட் ஃபஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். OVR ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நியூமரேட்டர் டைப் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அடுத்ததாக நான் என்னுடைய டினாமினேட்டர் டைப் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒமேகா E0 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஃபஸ்ட் நான் ஒமேகா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஒமேகா அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் OMEGA ஒமேகா அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தா போதும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த E0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதாவது E அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுடைய சப்ஸ்கிரிப்டில் நமக்கு 0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு E அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துறேன். ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கேப்ஸ் E அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதனுடைய சப்ஸ்கிரிப்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் SUB சப் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். சப் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தா போதும். நம்ம கொடுக்க போகிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்ஸ்கிரிப்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த இடத்துல 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரேட்டர் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் நான் கிரியேட் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ ஸ்கொயர் ரூட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நம்மளுடைய ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அடுத்ததாக என்னுடைய டினாமினேட்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் SQRT ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்தா போதும். நம்ம டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு லெஃப்ட் பேரந்தசிஸ் ரைட் பேரந்தசிஸ் இந்த இடத்துல இருக்குது. அப்போ நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேரந்தசிஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல LEFT லெஃப்ட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேரந்தசிஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் பேரந்தசிஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். அப்போ இந்த இடத்துல RIGHT ரைட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேரந்தசிஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரந்தசிஸ்க்கு பெட்வீனில் நம்மளோட அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் L ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல L அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கேப்ஸ் L அப்படிங்கிறது கொடுத்துறேன். அடுத்து நமக்கு ஒமேகா அப்படிங்கிற சிம்பிள் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் அந்த பர்சன்டேஜ் ஒமேகா அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துறேன். பார்த்து நமக்கு அந்த ஒமேகா சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பவரில் நம்ம 2ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணோம். அதாவது ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 2 அப்படிங்கிறது பவரில் டிஸ்பிளே பண்ணோம். அப்போ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது SUP அப்படிங்கிற கமெண்ட் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணால் நம்ம கொடுக்க போகிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய பவரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ நமக்கு 2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் 2 அப்படிங்கிறது கொடுத்துறேன். பார்த்து நமக்கு L ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறது -1/c அதாவது மைனஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அப்போ மைனஸ் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துக்கிறேன். மைனஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிவைட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், அந்த ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் நான் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறேன். OVR ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூமரேட்டர் பார்ட்டில் 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அப்போ 1 அப்படிங்கிறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் C அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இடத்துல C அப்படிங்கிறது கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு L ஒமேகா ஸ்கொயர் -1/c அப்படின்னு சொல்லி நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய பவரில் 2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதாவது ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு அந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற பேரந்தசிஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது பவர் சூப்பர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். SUP சூப்பர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அதனுடைய பவரில் 2ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் அந்த இடத்துல 2 அப்படிங்கிறது கொடுத்துறேன். அது நமக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா +R² + ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் R அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த
ஓப்பன் பேரந்தசிஸ் அதாவது க்ளோஸ் பேரந்தசிஸ்க்கு அடுத்து நம்ம இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்ஸ் ஆர் அப்படிங்கிறது கொடுத்துறேன். இதனுடைய பவரில் நம்ம 2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எஸ்யூபி சூப்பர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். நமக்கு 2 அப்படிங்கிறது கொடுத்துறேன். இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே. அப்போ ஒமேகா ஸ்கொயருக்காக அந்த இடத்துல பர்சன்டேஜ் ஒமேகா அப்படிங்கிற அந்த கீவேர்டு கொடுத்துறேன். இப்போ இதனுடைய பவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சூப்பர் 2 அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு அதனுடைய பவரில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ் நான் கடைசியாக கொடுத்துறேன். நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் டிஸ்பிளே ஆகணும். இப்போ இந்த பிரேஸை பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்முலா கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம கலரில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலமெண்ட் பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேட்டகரியில் ஆட்ரிபியூட்ஸ்னு இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் அந்த ஹைட் ஃபாண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா கலர் நம்ம எந்த கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நேவி கலர் அடுத்து ரெட் இந்த மாதிரி நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெட் கலரில் இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் COLOR கலர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து நமக்கு என்ன கலர் டிஸ்பிளே ஆகுமோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெட் அப்படிங்கிற கலர் கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் நேவி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஜஸ்ட் க்ரீன் அப்படிங்கிற கலர் கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதோட வெப்சைட் நேமு www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.